What's up, ladies and gentlemen, boys and girls, and my dear CSK fans? Welcome to my YouTube channel. நம்மளோட சக CSK கன்னி மதன் இருக்காப்ல தமிழ்நாட்டின் ஜெய்ஷா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சும்மா ஒரு பில்டப் பண்ணுவோம் ப்ரோ, உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுவோம். சரி, CSK vs MI எல் கிளாசிகோ ஆஃப் தி சீசன் பார்ட் 2 நம்ம சென்னையில நடக்குது. என்னடா எல் கிளாசிகோன்னு சொல்றீங்க, ரெண்டு பேரும் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருந்துகிட்டேன்னு நியூட்ரல் ஃபேன்ஸ் நினைக்கலாம். என்ன இருந்தாலும் நாங்க வம்சாவளியா பார்த்து எல் கிளாசிகோன்னு எங்க மனசுல நாங்க பதிச்சிட்டோம். அப்படியே நாங்க கண்டினியூ பண்ணிக்கிறோம். புதுசா ஆடும் பரம்பரைகள் கோச்சுக்காதீங்க. எம்ஐ போன மேட்ச் ரொம்ப நல்லா ஆடினாங்க. SRH கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. அகெயின்ஸ்ட் தேர் நார்ம்ஸ் தே வெண்ட் 243 ஆன் போர்ட் போட்டாங்க. ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தா SRH ஈஸியா அடின்னு அடிச்சு பொழந்துட்டு போயிட்டாங்க. நம்ம கூட ஒரு டோட்டல் கொலாப்ஸ். அதுக்கு முன்னாடி மேட்ச் 210 ரன்ஸ் சேஸ் பண்ணி ஒரு 103 ரன்ஸ் சம்திங் தான் அடிச்சாங்க. 104 ரன்ஸ்ல பிகெஸ்ட் எவர் லாஸ் ரெஜிஸ்டர்ட். சரி, நம்ம பயங்கரமா ஆடிட்டோம், இதுக்கப்புறம் அப்படியே ஆன ரோல் போய் ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தா ஹோம்ல ஜிடியோட பயங்கரமான ஒரு உதை நம்ம வாங்கிட்டு வரோம். சோ இது MI and CSK பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல இதுக்கு மேல எங்கேயாவது போகணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா இது ரொம்ப குரூஷியல் மேட்ச். CSK பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா MI ஜெயிக்கலாம்? உங்களோட தாட்ஸ். சோ இந்த கேம் CSK MI விட இம்பார்ட்டன்ஸ் ஐபிஎலோட பிளே ஆஃப் ரேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேம் தான் ஒரு என்ன சொல்றது, இட் வில் டிசைட். சரி, என்னதான் நீங்க சொல்லலாம் CSK MI ரொம்ப கீழே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, பட் த ஃபேக்டர் ஆஃப் CSK MI உங்களால நெகோசியேட் பண்ணவே முடியாது இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்றது. ஒன்ஸ் அவங்க அந்த ரிதம் புடிச்சிட்டாங்கன்னா அதை பிரேக் பண்றது கஷ்டம். இப்ப நீங்க மும்பைக்கு இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 22 பிளேயர் யூஸ் பண்ணிருக்காங்க மொத்தமா இந்த ஐபிஎல்ல. அதுவும் ஆஃப் வே டவுன் தான் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 8 கேம்ஸ் தான் முடிஞ்சிருக்குன்றப்போ 22 பிளேயர் இது வரைக்கும் MI இந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் பார்த்தே கிடையாது. யூஸ்வலி அவங்க ஒரு 14-15 பேரோட போவாங்க, ஏதாவது ஒரு பிளேயர் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா முகமது இஸ்பார், ராஜங்கத் பாவா, அப்புறம் கேசவ் மகாராஜ் யூஸ் பண்ணல, அப்புறம் இன்னொரு ஒரு அன்காப்டு பிளேயர் ரகு சர்மா யூஸ் பண்ணல. இந்த 4 பேர் தான் அவங்க யூஸ் பண்ணாம இருந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா எல்லா காம்பினேஷன் சிப்ஸ் அண்ட் பட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பிகாஸ் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் ஃபெயிலியர். அவங்க ஜெயிச்ச 2 கேம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் KKR எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாம ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் ஜிடியோட ஒரு நல்ல காம்பினேஷன் முடிஞ்சு ஜெயிச்சாங்க. ஒரு கேம் நல்லா அடிச்சாரு, அந்த கேம் அடிச்சப்போ ஜெயிச்சப்போ அவங்களுக்கான ரிதம் காம்பினேஷன் பிடிக்க முடியல. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் CSK நல்லா ஆடி தோத்துருக்காங்க. சோ அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரிஞ்சு. மும்பைல நல்லா ஆடலன்னா சொல்றேன் மும்பை, பட் நிறைய இடத்துல அவங்க பேக் ஃபுட் போயிட்டாங்கன்னு தோணுது. மும்பை நிறைய கேம் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸரா வரல. CSK நீங்க பஞ்சாபோட கேமும் அட்லீஸ்ட் வி ஃபைட் பேக் சம் எக்ஸ்டென்ட். அப்புறம் SRH கேம் நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச தோத்துட்டோம். சோ அந்த மாதிரி தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனால ஜிடி கூட நல்லா கம்பேக் பண்ணாங்க, கொலாப்ஸ் ஆகாம பேட்டிங் நல்லா பண்ணாங்க. பட் செகண்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் அந்த 150 ஸ்கோர்ஸ்லாம் இப்பெல்லாம் கேக் வாக் மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் பாக்குறப்போ இவங்க காம்பினேஷன் புடிச்சுமே ஒரு மாதிரி சுமார் ஆடுறாங்க. பாயிண்ட் டிஃபரன்ஸ் என்னமோ ஒரு 2 தான்றப்போ எனக்கு CSKக்கு ஸ்லைட் எட்ஜ் மாதிரி தோணுது. பிகாஸ் இப்போ மும்பை வரப்போ கன்ஃபியூஷன்ஸ்ல வருவாங்க. ரோஹித் சர்மா கப்பல் ஆஃப் கேம்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அபிஷியலா, அவரே சொல்லிட்டான்றப்போ இப்ப என்ன காம்பினேஷன் நம்ம போகலாம், என்ன பிட்ச் ரெடி பண்ணலான்றப்போ CSK கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி இந்த கேம் ஜெயிச்சா ஹெட் டு ஹெட் ஈக்குவல் ஆகுன்ற ஒரு பெரிய அந்த ரைவால்டரி பேட்சுக்காக ஆடுற மாதிரி வச்சு தென் நீங்க மும்பையோட டாமினன்ஸை உடைங்க. அவங்க எங்க அடிப்பாங்க, இப்ப பவுலிங்கும் அவங்க இல்ல, அவங்களோட இது இப்ப பாட்டாவா போட்டுரு விக்கெட், அப்ப ஆடுங்க அப்படின்றது என்னோட தாட். பாட்டாவா போட்டா இப்ப அவங்களுக்கு வில் ஜாக்சன், ரயன் ரிக்கில்டன் ஓப்பனிங் 2 பேரும் சரியான ஃபார்ம்ல இருக்காங்க. ரயன் ரிக்கில்டன் மறக்காதீங்க, போன மேட்ச் சரியான ஒரு 100 அடிச்சாரு. இட் இஸ் தேர் போலிங் அண்ட் போலிங் ரொட்டேஷன் தான் அவங்களுக்கு சரியா ஒர்க் ஆகல. அண்ட் கிரெடிட்ஸ் டு SRH, அவங்க பேட்ஸ்மேன் வேற லெவல், அடி பொலன்னு பொழந்துட்டாங்க. பட் அதே மாதிரி பாட்டா விக்கெட் போட்டு 240 எல்லாம் CSKவோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அடிச்சாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் CSK வில் சேஸ் ப்ரோ. நமக்கு 180 பிரச்சனை இருக்கு, நீங்க அந்த ஆங்கிள்லயும் யோசிக்கணும். இதுக்கு என்ன சொல்றீங்க? 180 பிரச்சனை இருந்தாலும் 180 6 வருஷம் அடிக்கலனாலும் கையில 2 கப் இருக்கு. பிகாஸ் நம்ம அதிகமா 180 அடிச்சு விடல. நம்ம ஸ்ட்ரென்த் நம்ம போவோமே. இப்ப நமக்கு பவுலர்ஸ் என்ன பண்ணாலும் நமக்கு அடிதான் வாங்குறாங்க. அன்ஷுல் கம்போஸ் இஸ் பிளேயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். உங்களுக்கு அகில் ஹுசேனை நீங்க பவர் யூஸ் பண்ண போறோம். அந்த வில் ஜாக்ஸ் ஃபேக்டர் மேபி நீங்க நெகோசியேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ரைட் ஹேண்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நமந்தி ரைட் ஹேண்டர், சூரியகுமார் ரைட் ஹேண்டர், ஹர்திக் பாண்டியா ரைட் ஹேண்டரப்போ உங்களுக்கு அகில் ஹுசேன் தைரியமா போடலாம். அதாவது நம்ம என்னதான் லெஃப்ட் ஹேண்டர் கன்சர்ன்னாலும் ருத்ராஜுக்கு ஒரு தைரியம் வரும், பரவாயில்ல நம்ம ரைட் ஹேண்டர் போடலாம்னு சொல்லிட்டு. அந்த ஆங்கிள் நீங்க யோசிக்கிறப்போ நீங்க பாட்டா போட்டா உங்க பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. உங்களுக்கு பேட்டிங் அந்த குஷன் தான் வரமாட்டேங்குது. உங்களுக்கு சஞ்சு சாம்சன் அடிச்சே ஆகணும். பிச்சில் லைஃப் கொடுத்தா சஞ்சு சாம்சன் ஈஸியா மும்ராவோ இல்லைன்னா இவரோ விக்கெட் எடுத்துருவாங்க. சோ அந்த ஃபேக்டர் நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு சஞ்சு சாம்சன் மேல டிபெண்டன்ஸ் இருக்குன்னா பிளாட் விக்கெட் தான் முடியும். வான்கட்டில் எப்படி அடிச்சாரு, கொல்கட்டால எப்படி அடிச்சாரு, அந்த ஸ்ட்ராங் ஜோனை பார்த்துட்டு பாட்டா விக்கெட் போட்டு தைரியமா ஆடலாம், பிரச்சனையே கிடையாது. அவங்களுமே மைண்ட் ஃப்ரீயா தான் வருவாங்கன்றப்போ நம்மளும் மைண்ட் ஃப்ரீயா வரலாம். இது வின் பண்ணாதான் நெக்ஸ்ட் கேம் அப்படிலாம் கிடையாது. மைண்ட் ஃப்ரீயா இந்த கேம் நமக்கு மும்பையோட ஆடணும், மும்பையை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபேக்டரோட வந்துட்டா பெட்டரா இருக்கும். நானுமே அதான் சொல்லுவேன். எனக்கு அதை சேஞ்ச் நான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன்.
பிரசாந்த் வீர் எப்படியாவது டிப்ளாய் பண்ணி ஆட வைங்கன்னு அவங்க ஆட வைக்க மாட்டாங்க. பட் இந்த கேம் ஆடினா நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம வந்து ஈஸியா வந்து அந்த கிரவுண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மொத்தம் மூணு 4 இது நினைக்கிறேன், 4 பீஸ் இருக்கு, 4 ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பாசிபிளி அன்யூஸ் ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாட் ராங், அது எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல போகும். லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்கு ஒர்க் ஆகும் தோணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கார்த்திக் சர்மாக்கு பதிலா பிரசாந்த் வீர் ஆடுவாங்கன்னு ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது. அது எவ்வளவு தூரம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா ஹை டைம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல டெஃபினட்டா கார்த்திக் சர்மாவோட பிரசாந்த் வீர் ஹேஸ் தட் தட் ஒரு காம் பிரசன்ஸும் இருக்கு. ஆக்சிலரேட் பண்ணி அடிக்க வேண்டிய டைம்ல அடிக்கிறவும் செய்யறாரு. கார்த்திக் சர்மா ஒரு மாதிரி ஆங்ஷியஸா இருக்க மாதிரி இருக்காரு ப்ரோ. அவர் வந்து ஒரு மாதிரி இன்பிட்வீன், கண்டிப்பா 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா 6 அடிக்கிறாரு. பட் ஒரு ஆங்ஸைட்டி எனக்கு தெரியுது, இன்னும் இந்த லெவலுக்கு ஆடுறதுக்கு இன்னும் ரெடி ஆகலையோ, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து கிளாரிஃபை பண்ணும் இந்த வீடியோல. நிறைய பேர் வந்து போன மேட்ச் நம்ம தோத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ பேசணும், அதுல என்னோட ஆதங்கத்தெல்லாம் நான் ஷேர் பண்ணேன். ஆஃப்கோர்ஸ் ஒரு ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேனா இருக்கும் போது எவ்வளவு உதவாங்கன்னா சூப்பரா ஆடுறீங்க போடலாம் எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க சொல்லுவீங்களா? உண்மையா சொல்லுங்க. நம்ம வந்து இப்போ வீடியோ முன்னாடி நிறைய நம்ம வந்து வேற சில விஷயங்கள்லாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பக்குவமா பேச ட்ரை பண்றோம். பட் ஆதங்கம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும்ல. பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸே ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்லுவாங்க, இவர் ஆடினா நல்லா இருக்கும்னு. பட் அவர் சரியா ஆடலன்னா அவர் கிரிட்டிசைஸ் பண்ணதான் செய்வாங்க. அவங்க எக்ஸ்பர்ட்ஸே பண்ணும்போது நாங்கெல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸுங்க, நாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நாங்க வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ். எங்களுக்கு கேம் புரிஞ்சதை வச்சு, நாங்க பாக்குறத வச்சு எங்களுக்கு புரிஞ்சதை நாங்க பேசுறோம். நான் என்ன சொன்னேன்னா, ஆயுஷ் மாத்ரேக்கு இன்ஜுரி ஆச்சு மதன். ஆயுஷ் மாத்ரே இன்ஜுரி ஆன உடனே அவருக்கு டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்டா ஊரில் பட்டேல் வரணும் நான் சொன்னேன். மதன் அதுக்கு மாற்று கருத்து சொன்னாரு. மதன், நீங்க அதை தான் புரிஞ்சுக்கணும் ஆடியன்ஸ். அர்ஜுன் நான் சொன்னாரு அப்படி யோசிக்க கூடாது. ஒரு கான்வர்சேஷன் 2 பேர் வச்சுக்கிறோம். அர்ஜுன் வந்து ஊரில் பட்டேல் வரணும்னு சொல்றாரு, அதான் மதன் மறுக்கிறாப்ல. இல்ல ப்ரோ, நம்பர் 3 சர்ஃபராஸ் கான் ஆனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவர் ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. அவரோட கரண்ட் ஃபார்மை வச்சு பார்க்கும்போது நான் சர்ஃபராஸ் கான் நம்பர் 3 ஆனா நல்லா இருக்கும்னு அவர் சொல்றாரு. ஊரில் பட்டேல் ஒரே 100 தான் அடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் அவர் பர்ஃபார்ம் பண்ணல ப்ரோ. சோ அவர் வந்து ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் தான். சோ ஐ வுட் ப்ரிஃபர் சர்ஃபராஸ் கான்னு மதன் சொல்றாப்ல. அந்த பாயிண்ட் அவர் சொன்னதுக்கு அப்புறம் நானும் உடன்படுறேன் ப்ரோ. நம்பர் 3ல சர்ஃபராஸ் கான் ஆடினாலும் நல்லா தான் இருக்கும். ஒன்னு அவர் நம்பர் 3 ஆடணும், இல்ல நம்பர் 6 ஆடணும் அப்படின்ட்டு. இது நாங்க பேசி முடிச்சிட்டோம். இது நாங்க எப்ப பேசணும்? எம்ஐ மேட்சுக்கு முன்னாடி பேசணும். மும்பை இந்தியன்ஸ்ல நம்பர் 3 சர்ஃபராஸ் கானை பேக் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு 3 பவுண்டரி அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் பாலே பும்ராவை மிட் ஆஃப் மேல தூக்கி அடிக்கிறாரு பவுண்டரி. அதுக்கப்புறம் சாண்ட்னரை 2 பவுண்டரி அடிச்சாரு. அந்த இம்பாக்ட நம்பர் 3ல அவர் கொடுத்துட்டாரு. நம்ம 103 ரன் வித்தியாசத்துல வின் பண்றோம். இதை நீங்க கவனிக்கணும். ஒரு 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 அவே கேம் போயிட்டு ஒரு காம்பினேஷனை புடிச்சு நம்ம சாதாரணமா ஜெயில அடிச்சு உடச்சுட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா ஹோம்ல வந்து நம்பர் 3 மாத்த வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு வந்து ஊரில் பட்டேல நீங்க ஆடாதீங்க, நீ தானே ஆட சொன்ன, இப்ப ஆடினதுக்கு ஏன் கோச்சிக்கிறேன்னா, நான் எப்போ சொன்னேன்? ஆயுஷ் மாத்திரை இன்ஜுரி ஆனோன்னா அவர் வரணும்னு சொன்னேன். அவரை கொண்டு வரல, நீங்க சர்ஃபராஸா பேக் பண்ணீங்க. அவரு டெலிவர் பண்ணாரு, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஏங்க T20 கிரிக்கெட்ல நீங்க 50 100 அடிச்சாதான் நீங்க வந்து இம்பாக்ட்னு கிடையாதுங்க. வந்து ஒரு 10 பால் 20 ரன் அடிச்சாலும் அந்த இம்பாக்ட நம்பர் 3ல கொடுத்தாரா? சர்ஃபராஸ் கான் அந்த ஜாப ஒரு டீசன்ட் ஜாப் பண்ணிருக்காரு. அப்கோர்ஸ் பெருசா கன்வெர்ட் பண்ணா சந்தோஷம் தான். பண்ண முடியலையா? வந்து ஒரு 10 பால் 20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆனா பரவாயில்லன்ற. ஊரில் பட்டேல நான் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணேன்னா, கொஞ்சம் நான் கிரிக்கெட் ஆடி இருக்கேன், அதனால நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பால் மேல ஏறினாரு, கவர்ஸ்ல அடிச்சிட்டாப்ல, மேல போட்டாப்ல. ரபாடா 150 போடுறாரு. அடுத்த பால் ஏறி வந்தா அவர் கண்டிப்பா ஷார்ட் பால் போடுவாருன்னு எல்லாருக்கும் தோணலங்க. கிரிக்கெட் சும்மா நம்ம பாக்குறவங்களுக்கே தெரியும். ஒரு பால் மேல போட்டா அடுத்த பால் ஷார்ட் பால் போடுவாப்ல, உசாரா ஆடணும் அப்படின்ட்டு. அந்த தாட் ப்ராசஸ் கூட இல்லாம சும்மா வந்து கொடை கிளப்பிட்டாரு அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல பேசினதுதான். எனிவே, சோ இப்ப என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த காம்பினேஷனை மாத்துவாங்களா? ஊரில் பட்டேல் அகைன் ஆடுவாங்களா? வாட் ஆர் யுவர் தாட்ஸ் மதன்? அதுதான் நம்ம கிளாரிட்டி பண்ணிக்கணும். நம்ம வந்து இனிஷியல் ப்ரிவியூல இருந்தே, நீங்க புதுசா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துக்கலாம், பட் இனிஷியல் ப்ரிவியூல இருந்து நாங்க பேசுறதுன்னா, சர்ஃபராஸ் கான் மாதிரி ஒரு பிளேயர் ஆஸ் அ டீம் பிளேயரா கிடைக்கிறது கஷ்டம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டீம் காம்பினேஷன்ல டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க நிறைய பிளேயர். அவர் வந்து இப்ப ஸ்பின் கொஞ்சம் கம்மி ஆட்டாரு, பட் ரெட் பால்ல பயங்கரமா ஆடிட்டு இருக்காருன்றப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் உர்வில் ஆர் சர்ஃபராஸ் ஒருத்தர் மொழி. ஏன்னா அவங்க வந்து ஒரு 70% ஆஃப் த பேங்க் வந்து ஒரு 2 அன்கேப் பிளேயருக்காக ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்கன்றப்போ ஆப்வியஸ்லி அவங்களதான் பார்ப்பாங்க. ஆயுஷ் மாத்திரை இல்லாதப்போ அது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம இவ்வளவு பேங்க் பண்ணி எடுத்திருக்கோம், எதுக்கு 2 பேரும் வெளியே உட்காந்துருக்கோம்? அட்லீஸ்ட் ஒருத்தரை ட்ரை பண்ணலாம். கார்த்திக் சர்மா ட்ரை பண்ணிருக்காங்க. பட் நான் இப்பயும் சொல்றேன், அவங்க ஒரு பினிஷரை பாக்குறாங்க. பிகாஸ் நம்ம MS இல்லைன்றப்போ யாராவது ஒருத்தர் பினிஷ் பண்ணி கொடுக்கணும். சிவம் துபாவும் வந்து நாட் பெர்ஃபார்மிங் அட் ஹிஸ் பெஸ்ட் அப்படின்றப்போ
பர்ஃபார்ம் பண்ணல, அது ஒரு விஷயம். பட் ஆனா அவரோட பெஸ்ட் வேர்ல்ட் கப்ல பண்ண மாதிரி பண்ண முடியலன்றப்போ ஒரு கொஸ்டின் வேணும் தான் அவங்க பண்ணிருக்காங்க. ஆயுஷ் மாத்ரி கிரியேட் பண்ண ஃபேக்டர் வந்து சர்ப்ராஸ்ல கிரியேட் பண்ணணும்னு நான் ஏன் நம்புறேன்னா, அவர் வந்து பவுலர் ஈக்குவேஷன் எடுக்கக்கூடிய பிளேயர். ஒன்ஸ் மாட்டிச்சுன்னா அவர் வந்து நிறைய ரன் அடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி கூட நல்லா இருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கேம் வந்து பஞ்சாபோட குயிக் இம்பாக்ட் கொடுத்தாரு. ஸோ 2-3 கேம் குயிக்கா ஆடிக்கிறப்போ நீங்க நம்பர் 3 கொஸ்டின், நீ பிளேயிங் லெவல்ல இருக்கன்னு சொன்ன கான்பிடன்ஸும் இம்பாக்ட் பிளேயர்ல இருக்க நீ வேணும்னா யூஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ உடனே என்ன சொல்லுவாங்க, ஒரு பிளேயர் ஆனப்ப சர்பாஸ்கன் அடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த டிஃபரன்ஸ் இன் கேம் இருக்கு. அண்ட் பிச்சில் பயங்கர லைஃப் இருந்தது. ரப்படா அந்த மாதிரி சுருன்னு போடுறப்போ இட் வில் பி டிஃபரன்ஸ். ஸோ அந்த தாட் ப்ராசஸ் தான் நம்ம சொன்னமே தவிர, நீங்க ஒருத்தரை பேக் பண்ணிட்டு எதிர் கார்த்திக் சர்மா பிரசாந்த் பேரை காம்பினேஷனை பிடிச்சி ஆட வைங்க. 2 பேரும் முதல்ல பெவியில சொன்னோம், பிளேயிங் லெவல்ல 2 பேரும் ஆட வைக்கவே முடியாது. இது பார்த்தாட்டு தோனி வர்மா வரவன்னு சொல்லிட்டு வேற கத்திட்டு இருக்காங்க நிறைய பேர். தோனி எல்லாம் வரமாட்டாரு, கவலைப்படாதீங்க. இன்னும் சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் 2023 சொல்லணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்ல, நாங்க கிளியரா 2024-25ல எங்களுக்கு டிரான்சிஷன் பண்ற தாட் ப்ராசஸ்ல தான் தோனி வாஸ் தேர். அவர் ஒன்னும் காசுக்காகவோ கப்புக்காகவோ நிக்கிற மனுஷன் கிடையாது. he just want to make this franchise to the best place. அதுக்காக தான் சஞ்சு சாம்சன் ட்ரேட கொண்டு வந்தாங்க. சஞ்சு சாம்சன் இப்போ ஓடிஐ ஸ்குவாட்ல ஆட வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் நான் படிச்சேன். சோ நெக்ஸ்ட் பேஸ் அப்படி மூவ் ஆகணும்னா யூ நீட் சம் பேஸ் ஹூ கேன் பி ப்ராபபிள் இன் இந்தியன் டீம். அதுக்காக தான் தோனி ஹவ் வெயிட்டட். ஸோ அதுக்கானதான் வந்து இந்த இப்ப நடந்துட்டு இருக்குன்றத வந்து நான் வந்து அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன். சோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அகைன் நம்பர் 3ல ஊர்வில் பட்டேல பேக் பண்ண போறாங்களான்னு தெரியல. அப்படி பேக் பண்ணாங்கன்னா சர்ஃபராஸ்க்கான உடனே இம்பாக்டாலாம் கொண்டு வரக்கூடாது ப்ரோ. முகேஷ் சௌத்ரி எல்லாம் வந்து நம்ம ஆடாம அந்த மாதிரி பிளண்டர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒருவேளை நீங்க ஊர்வில் பட்டேலா நம்பர் 3 பேக் பண்றீங்கன்னா அடுத்து அவுட் ஆயிட்டாரா, அடுத்து டிவால் ப்ரூவிஸ் அனுப்புங்க, சிவம் டுபே அனுப்புங்க, ஒரு 5-6 வரைக்கும் இருக்கிற பிளேயர்ஸ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அப்புறம் யோசிச்சுக்கலாம். இது எப்படி இருக்குன்னா, மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் நான் இந்த என்ட்ரி பாயிண்ட்ல மட்டும்தான் அனுப்புவேன் அப்படின்னு ஒரு ட்ரஸ்டே இல்லாத மாதிரி. ஒரு 2 விக்கெட் போயிடுச்சுன்னா ஓகே பேட்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால போலிங் அடி வாங்குது. ஸோ ஒரு காம்பினேஷன் நீங்க போலிங்கை புடிச்சிட்டீங்கன்னா அதை உடைக்காம கொஞ்சம் பண்ணீங்கன்னா தான் ஆன் த பவுன்ஸ் 2-3 மேட்ச் ஜெயிக்க முடியும். ஸோ நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்தது ஒரு பெரிய செட்பேக் ஆகி போச்சு. அதனால நமக்கு அந்த குஷன் கிடையாது, ஒவ்வொரு மேட்சுக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. ஸோ நம்ம ஒரு காம்பினேஷனை பிடிச்சி அப்படியே ஒரு 4-5 மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃபுக்கு 15% சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி பிளண்டர்ஸ் வந்து சிஎஸ்கே பண்ணலாம் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் மும்பை இந்தியன்ஸ் இந்த வாட்டி டாஸ் வின் பண்ணாங்கன்னா போலிங் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஃபார் சிம்பிள் ரீசன், ஒரு மேட்ச் பேட்டிங் எடுத்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. சென்னையிலயும் வந்து மே மாசம் நிறைய டியூ வரும். அந்த ஒரு ஃபேக்டர்னால சேசிங் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு பேக் ஃபயரும் ஆகலாம். ஏன்னா சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரிஞ்சு புட்டிங் ரன்ஸ் ஆன் த போர்ட் அண்ட் டிஃபெண்டிங் இட். செகண்ட் ஆடுறத கூட ஃபர்ஸ்ட் ஆடினா இப்போ ருத்ராஜும் கொஞ்சம் இஸ் கெயின்ட் சம் ஃபார்ம் இன் த லாஸ்ட் மேட்ச். சஞ்சு சாம்சனுக்கும் ருத்ராஜுக்கும் 2 பேரும் டேண்டமா ஒர்க் ஆகி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 150 மாதிரி ஏதாவது அடிச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். சிஎஸ்கே ஸ்ட்ராங்கா இந்த கேம்ல இருந்து வெளியே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சொல்லுங்க மதன். அதான் ப்ரோ, நானும் அதான் சொல்ல வந்தேன். இப்ப நமக்கு இவ்வளவு மேட்சும் இருந்த கன்சர்ன் வந்து ருத்ராஜ் வந்து டச்ல இல்லைன்னு சொல்லிட்டு, ருத்ராஜுக்கு அந்த டேஸ்ட் ஆஃப் பிளட் கிடைச்சிருச்சு. சோ அதனால இந்த டேஸ்ட் ஆஃப் பிளட் சிவம் டுபேக்கும் கிடைச்சா பெட்டரா இருக்கும். பிகாஸ் அவங்க ஸ்பின் வந்து நீங்க ஒரே லல்லாகசன் மட்டும் தான் இருக்கு. லல்லாகசன் நீங்க ஸ்டெப் பேக் பண்ணி அடிச்சிட்டீங்கன்னா அவருக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. பிகாஸ் மார்க்கெண்டே கிடையாது. வில் ஜாக்ஸையும் அவங்க யூஸ் பண்றப்ப வில் ஜாக்ஸையும் அடிக்கிறாங்க. அப்படி அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க பிச்சில கொஞ்சம் லைஃப் கொடுத்தீங்கன்னா கூட மும்பை உள்ள போதுருவாங்க. பிச்சில நீங்க லைஃப் கொடுக்காம போனா உங்க ஸ்ட்ரென்த் பேட்டிங். டிவால் பிரேவிஸும் வந்து இப்போ கொஞ்சமாவது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆடினா பெட்டரா இருக்கும். ஏன்னா அதுதான் எனக்கு ஒரு என்ன சொல்றீங்க, எல்லாமே வந்து சஞ்சு சாம்சன் மேல ட்ரஸ்ட் பண்ண முடியாது, ருத்ராஜ் மேல ட்ரஸ்ட் பண்ண முடியாது. இப்ப ருத்ராஜ் வந்து நல்லா ஆடி இருக்காருன்றப்போ மிடில் ஆர்டர்ல இப்ப கிளாஸ் பண்ண மாதிரி டிவால் பிரேவிஸ் வந்து பண்ணா நம்ம டீம் எப்படி இருக்கும்னு யோசிப்பாரு. அதுதான் மிஸ் ஆகுதுன்றப்போ அந்த டிவால் பிரேவிஸ் ஃபேக்டர் இஸ் வெரி க்ரூஷியல். எஸ்பெஷலி நீங்க பிளே ஆஃப் எட்டி பாக்குறீங்க, 5th பிளேஸ் முடிக்கிறீங்க, அது வேற விஷயம். பட் டு ஃபைண்ட் த ரிதம், த பிளேயிங் ஃபார் த பேட்ஜ்ன்ற ஒரு பிரைட்ல இருக்கப்போ டிவால் பிரேவிஸ் மஸ்ட் ஸ்டெப் அப். இந்த கேம்ல மிடில் ஆர்டர்ல என்ன ஆனாலும் சரி நான் 20 ஓவர் வரைக்கும் நிக்கிறேன்னு சொல்லி அவர் நின்று ஆடினார்னா தி கேம் மேபி இன் பாக்கெட். அவ்வளவுதான். அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் கேகேஆர் கொஞ்சம் சென்சிபிளாவே ஆடினாரு ப்ரோ. வந்து விக்கெட் எல்லாம் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆடினாரு. ஐ டோன்ட் நோ, அதுக்கு அடுத்த 2 மேட்சஸ்ல ரொம்ப கொஞ்சம் பதன்னு இருந்த மாதிரி இருந்தது, அவசரப்பட்டு அவுட் ஆன மாதிரி இருந்தது. சி டிவால் ப்ரூவிஸ் டெஃபினெட்லி ஹேஸ் த ஸ்கில்ஸ். பட் அவர் ஆல்ரெடி இப்ப நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவர் ஒரு ஸ்கேம், அவர் ஒரு ஃப்ராடு, சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஒன்னும் ஆடல, ஒன்னும் சிஎஸ்கேக்கும் ஒன்னும் பண்ணல அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அவர் ஸ்கில் இருக்குங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டி, கேம் அவேர்னஸ் வரணும். நம்ம வந்து இந்த கேம் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ரீட் பண்ணி எந்த பாலை சூஸ் பண்ணி அடிக்கணும் 6 அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு அடிச்சாருன்னா இந்த ஃபேன்சியான நோ லுக் ஷாட் எல்லாம் எப்பவுமே போடணும்னு அவசியம் இல்லை. அது வந்து
நீங்க அதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா அது உங்களுக்கு கிடைக்கும் அந்த பால். அப்ப ஆடினா போதும். போன மேட்ச் 3 டவுன் இருக்கும்போது அந்த மாதிரி ஷாட் ஆடி அவுட் ஆகும் போதெல்லாம் பாக்குறதுக்கே வைத்தறிச்சலா இருந்தது. அண்ட் நம்ம தலைவன் சிவம் டூபே, என்னத்தக்க சொல்றது அவரை பத்தி. டெய்லி அவரை சுத்தி ஓட சொல்லணும். எப்படி ஓடுறாரு ப்ரோ? எனக்கு எனக்கு நான் நீங்க நிறைய வாட்டி சொல்லிங்க ஜாகிங் சொல்லிட்டு, நான் நேர்ல பாக்குறேன். அப்படியே இப்படி நடந்து வராரு ப்ரோ, டிங் 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 நடந்து வராரு. இன்னும் ஓட மாட்டேற நடக்கிற அப்படின்னு தான் இருக்கு. ஒரு ஒரு ஃபீல்ட்ல இந்த மாதிரி ஃபயரியா 2-2-3 ஆடுறப்போ இவரெல்லாம் விராட் கோலியோட ஓட விட்டா எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சு பாக்குறேன். ஓடுறே இல்லைன்ற மாதிரி ஆடுறோம். ஜடேஜா விராட் கோலி எப்படிதான் ஓடினாருன்னு தெரியல. நேர்ல பாக்குறப்ப எனக்கு பெருசா தெரியல டிவில பாக்குறப்போ. பட் நேர்ல ரொம்ப ஒரு மாதிரி இருந்துட்டு என்ன என்ன கேம்ல ஒரு கான்பிடன்ஸ் அது மாதிரி ஓடுறாரு. 2 எல்லாம் வரவே மாட்டாரு போல, 3 எல்லாம் வச்சுட்டு ஓடவே முடியாது போல. இல்ல அவருக்கு அந்த அத்லெட்டிக் பாடி டைப் இல்ல. பட் அது அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் புஷ் பண்ணி அதெல்லாம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வரணும் மதன். இப்போ விராட் கோலி கூட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சப்பியா தான் இருந்தாரு. பட் அவருக்கு வந்து அந்த ஹிட் ஆச்சு. நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஸ்போர்ட், இவ்வளவு பெரிய லெவல்ல ஆடுறோமே, நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும், நம்ம எவ்வளவு அத்லெட்டிக்கா இருக்கணும்னு அவரா ரியலைஸ் பண்ணி அதை மாத்தினாரு. அதே மாதிரி சிவம் டுபேக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து மாறினாதான் உண்டு. எனக்கு என்னன்னா அவர் ஓடுறாரு, ஓடல, என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். நீ உன்னை எதுக்கு டீம்ல எடுத்தோம்? 6 ஹிட்டிங்க்கு அதையாவது ஒழுங்கா பண்ணு, பாலை பார்த்து கனெக்ட் பண்ணு, அதையும் பண்ண மாட்டேன்ற. ஆல்சோ அவர் வந்து கேட்சஸ் விடுறாரு. அதெல்லாம் தான் ப்ரோ வைத்தறிச்சலா இருக்கு. சொல்லுங்க. ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க வேர்டு ஸ்கேம். சும்மா 2-3 கேம் அடிக்கிறேன்னா ஸ்கேம்லாம் கிடையாது. அந்த பிளேயர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ரோல் கிளாரிட்டி இருக்கு. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல அட்டெக்ஷன் ஸ்கேம் எல்லாம் வந்து அசல்ட்டா சொல்ல முடியாது. இப்ப நம்மளை விட அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைடா இருக்கும் ஆடணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கன்சர்ன்ஸை கிரிட்டிசைஸ், கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க கிரிட்டிசிசம் வைங்க. ஸ்கேம் அதெல்லாம் வந்து சொல்றது வந்து யாருமே வந்து பிளேயிங் லெவல்ல ஆடுறப்போ, இப்ப நம்ம லீக் கிரிக்கெட்டே ஆடுறோம், லோக்கல் கிரிக்கெட்டே ஆடுறோம்னா நமக்கு சான்ஸே கிடைக்கலன்றப்போ ஒரு கேம் அடிச்சோன்னா அடிக்கணும் அப்படின்னு தான் யோசிப்போம். யாருமே காசையும் வாங்கிட்டு ஆடாம இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா வரல. இப்ப ஸ்டீஃபன் பிளமிங் என்ன சொல்றாங்கன்னா நல்ல கோச் இல்லன்னு சொல்றாங்க. ஹேமந்த் பதனி செம்ம கோச்னு போன வருஷம் சொன்னாங்க. அதே அடிக்கிற ஆள் இப்ப ஹேமந்த் பதனி நல்லா பண்ணணும் அடிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அப் டு டைம். அது அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் போயிட்டு இருக்குன்றதுனால இப்போ ரைட் எக்ஸாம்பிள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது ஆர்சிபி இவ்வளவு வருஷமா வந்து they didn't do anything. என்ன சொல்றது, எனிதிங் இன் தி சென்ஸ் லைக் நல்லா ஃபைட் பண்ணிருக்காங்க, இது பண்ணிருக்காங்கன்ற ஒரு ஃபேக்டர் இருந்தாலுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாக்கிங் இந்த மாதிரி வந்து ஒரு 2011 பயங்கரமா விளையாடாங்க. அப்போ 2016 ஒன்லி ஃபார் த மேன் விராட் கோலி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டீமா எங்கேயுமே விளையாடி நான் பார்த்ததே கிடையாது. பட் அவங்க பண்ண ஒரு விஷயம் கம்ப்ளீட்டா ரீவேம்ப் பண்ணி எனக்கு யாருமே தேவையில்ல, விராட் கோலியை மட்டும் வச்சுக்கிட்டு மத்த எல்லாரையும் மாத்தணும்னு சொல்லிட்டு பெரிய டெசிஷன்ஸ். எனக்கு அந்த ஃபேஸ் போஸ்டர்லாம் எதுவும் தேவையில்ல, ரஜத் பட்டேல் கேப்டனா போடுவோம். பிகாஸ் 2022 செமிஃபைனல்ல இஃப் நாட் ராங் ஒரு கேம் ஆனார் இன்ஜுரிக்கு அப்புறம். 22ல மெகா ஆக்ஷன்ல அவர் எடுக்கல, அதுக்கப்புறமா திரும்பி இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு. சோ அந்த மாதிரி வந்து எடுத்துட்டு சரி ஓகே நம்ம ரஜத் பட்டேல் கேப்டனா போட்டு விராட் கோலியை ஃப்ரீயா விடுவோம்னு சொல்லிட்டு அந்த டாக்டிக்ஸ் ஒர்க் ஆயிருக்கு. சோ இது வந்து ஒரு டீமுக்கு கண்டுபிடிக்க இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு. அதே மாதிரிதான் எல்லா டீமுக்கும் ஆகும். பிகாஸ் அவ்வளவு ஈஸியா அடாப்ட் பண்ண முடியாது. ஒவ்வொரு டீமாலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ட்ரஸ்ட் இருக்கும், என்னால முடியும்னு சொல்லிட்டு அதை உடச்சு வர முடியும். 5 கப் அடிச்சாச்சு எல்லா டீம்ன்றப்போ ஒவ்வொருத்தருக்கும் சான்ஸ் கிடைக்கும். பட் இட்ஸ் ஹவு அந்த டீம் வந்து அடாப்ட் ஆகிறாங்க அந்த ஐபிஎலுக்கு. இப்ப நடக்கிற இந்த பிச்சஸ் பாக்குறப்போ ராஜஸ்தான் எப்படி அடாப்ட் பண்ணாங்க, வைபவ் சூரியவன்சி 14 வயசு யாருமே நம்பல, நான் நம்புறேன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. சோ அது அவங்களுக்கு ரீப் ஆகுதுன்றப்ப அது அப்படியே நிறைய பேர் ஃபார்ம் ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். உடனே ஸ்கேம் ஆடுறது இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. சோ அப்படி சொன்னாலும் வந்து ஜஸ்ட் நீங்க கண்ணாடி முன்னாடி பாருங்க, நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்க, உங்க ஒர்க்குக்கு யாராவது ஒரு இது கொஞ்சம் டிமெரிட் கொடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்டிவா வைங்க. இந்த மாதிரி பெட்டரா ஆடிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கேம்லாம் சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேர் சொல்லாம இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். அப்படி சொல்லாதீங்கன்னு தான். எஸ். சோ ஃபைனல் தாட்ஸ் வந்து எனக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சிஎஸ்கேக்கு எதுல அட்வான்டேஜ் அப்படின்னா, சிஎஸ்கேக்கு பிரான்சைஸ் அவங்க ஓனர் சைட்ல இருந்து பெருசா ப்ரெஷர் இல்ல. ஆன் த அதர் ஹேண்ட் எம்ஐயோட ஓனர்ஸ் அம்பானி வந்து அழுதுட்டாங்க. நீதா அம்பானி வந்து போன மேட்ச் எஸ்ஆர்எச் கூட அழுகுறாங்க. இந்த மாதிரி எம்ஐ வந்து நான் ரியாக்ட் பண்ணி பார்த்ததே இல்ல. சிஎஸ்கே மேட்சோட பாதி மேட்ச்லயே ஒரு ஆகாஷ் அம்பானி வந்து ஏஞ்சி போயிட்டாரு, எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர் ஆல்சோ அந்த 5 வருஷமா டிராஃபி அடிக்கல, இது 6வது வருஷம் அப்படின்ற அந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கு. என்னடா இவ்வளவு பெரிய பிளேயர்ஸை நம்ம சைன் பண்ணி பெரிய பெரிய கடப்பார டீமை நம்ம எடுத்து வச்சு தேர் நாட் டெலிவரிங் அப்படின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் கொஞ்சம் தெரியுது. மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் ஆர் அண்டர் ப்ரெஷர். ஹர்திக் பாண்டியா இஸ் அண்டர் ஹியூஜ் ப்ரெஷர். சோ பெரிய ப்ரெஷர்ல வராங்க. அந்த அதர் ஹேண்ட் சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா 14 மேட்சும் தோத்தா கூட ஜாலியா சிரிச்சுன்னு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. பிளேயர்ஸும் பயங்கர ஒரு ரிலாக்ஸ்டான அட்மாஸ்பியர்ல ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அதுதான் ரொம்ப பாசிட்டிவ். நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இமோஷனலா ஆச்சா ஊச்சான்னு பேசினாலும் அந்த பிரான்சைஸோட அட்மாஸ்பியரை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா காமா வச்சுக்கிறதுல சிஎஸ்கே நம்பர் 1. அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ த பிளேயர்ஸ் மைட் பி இன் அ பெட்டர் மைண்ட் ஜோன். அது கூட நமக்கு எட்ஜா இருக்கலாம். பார்க்கலாம், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஐ திங்க் இஃப் சிஎஸ்கே
பேட்ஸ் வெல் ஒரு 210 ரன் அது மாதிரி நம்ம போர்டுல போட்டோம்னா நிறைய சான்ஸ் நமக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், மேட்ச் முடிச்சுட்டு ரிவ்யூல சந்திப்போம். ஹோப்ஃபுல்லி சந்தோஷமாக சந்திப்போம். தேங்க்யூ so much for joining மதன். ஆல்வேஸ் a pleasure talking to you. டாடா.